கடந்த கால கசப்பான வரலாறுகளுக்காக தமிழ் பேசும் மக்கள் அரசியல் தீர்வு விடயத்தில் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதையே நான் இந்த சபையில் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை புலிகளின் தலைமை அற்றுப்போய்விட்ட இந்த சூழலில் தமிழ் பேசும் மக்களுக்கு இனி பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்ற தொனிப்பொருளில் சிலர் பேச முற்படுகின்றார்கள். புலிகளின் தலைமை தனித்தமிழ் ராஜ்யம் ஒன்றை இலக்காக கொண்டிருந்த நிலையிலும் அன்றிலிருந்து நான் அடிக்கடி ஒரு விடயத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்றேன். புலிகளின் தலைமையில் பிரச்சனை என்பது வேறு, தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனை என்பது வேறு. இதையே நான் அன்று தொலை தூர பார்வையில் கூறிய போது பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. இன்று புலிகளின் தலைமை இல்லை என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனையையும் முடிவுக்கு வந்து விட்டதாக யாரும் கருதிவிடக்கூடாது. இதை நான் இந்த சபையில் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னர் நான் பல்வேறு தென்னிலங்கை அரசியல் தலைவர்களோடும் பழகியிருக்கின்றேன். அவர்களது மனமாற்றங்களை நான் அவதானித்து வந்திருக்கின்றேன். யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டதே அன்றி தமிழ் மக்களின் மனங்கள் முழுமையாக வெற்றி கொள்ளப்படவில்லை என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் தெரிவித்திருப்பது மனமாற்றங்களின் அடையாளமே. அதேபோல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜாழ் நூலக எரிப்பு குறித்து தனது மன வருத்தத்தை பகிரங்கமாகவே தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இன்று ஜாழ் நூலகம் புது பொலிவோடு எழுந்து நிமிர்ந்து நிற்பதையிட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மகிழ்ந்திருப்பார் என்றே நம்புகின்றேன். ஆனாலும் தெற்காசியாவிலே சிறந்ததொரு ஜாழ் நூலகத்தை நாம் அன்று தமிழ் பேசும் மக்களின் அறிவின் சின்னமாக புனரமைத்த போது அது அழிவின் சின்னமாக இருக்கட்டும் என்று அதற்கு தடையாக இருந்த பொறுப்பேற்ற தமிழ் தலைமைகள் எவையும் தமது தவறை எண்ணி மனவருத்தத்தை இதுவரை தெரிவித்திருக்கவில்லை. இன்று சில மாற்றங்கள் அதிசயமாகவே நடந்திருக்கின்றது. நாம் முன்னெடுத்து வந்த எமது மதிநுட்ப சிந்தனையின் இணக்க அரசியல் வழி நோக்கி சக தமிழ் கட்சி தலைமைகளும் வந்திருக்கின்றன. காலந்தாழ்த்தி வந்திருந்தாலும் வரவேற்கின்றோம். ஆனாலும் வழிமுறைக்கு வந்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் பொறிமுறை நோக்கியும் வர வேண்டும். புதிய அரசியல் ஜாப்பை உருவாக்குவதன் மூலம் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமை பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிகள் நடந்து வருகின்றன. தமிழ் பேசும் தரப்பு தாம் பெற்ற அரசியல் பலத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தின் நல்லெண்ண முயற்சிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பித்து அதிலிருந்து எமது அரசியல் இலக்கை நோக்கி செல்வதே எமது யதார்த்தபூர்வமான அரசியல் நிலைப்பாடு என்பதை நாம் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்திருந்தாலும் இன்று அரசாங்கம் முன்னெடுத்து வரும் புதிய அரசியல் ஜாப்பின் ஊடாக தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாசைகளை தீர்க்கும் முயற்சிகளுக்கு நாம் என்றும் பக்கபலமாகவே இருப்போம். எந்த வழிமுறையாக இருப்பினும் சாத்தியமான வழிமுறையில் எமது மக்களின் அரசியல் உரிமை பிரச்சினைக்கு விரைவாக தீர்வு காணப்பட வேண்டும். பாரம்பரிய தமிழ் தலைமைகளான தந்தை எஸ்ஜேவி செல்வநாயகம் மற்றும் ஜிஜி பொன்னம்பலம் போன்றவர்கள் எமது மக்களின் அரசியல் பிரச்சனைகளை தேசிய தலைவர் அமுதலிங்கம் போன்றோரிடம் விட்டு சென்றது போல் தேசிய தலைவர் அமுதலிங்கம் போன்றோர் ஆயுத போராட்ட தலைமைகளிடம் விட்டு சென்றது போல் நாமும் நமது மக்களின் அரசியல் பிரச்சனைகளை அடுத்த சந்ததியிடம் சுமையாக சுமத்தி விட்டு செல்ல நான் விரும்பவில்லை. எமது சந்ததியின் காலத்திலே தமிழ் பேசும் மக்களின் அரசியல் தலைவிதி மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதற்காக நான் தேர்தலுக்காக அன்றி எமது மக்களின் உரிமையுள்ள தேசத்திற்காக சக தமிழ் கட்சிகளை நோக்கி நேசக்கரம் நீட்டுகின்றேன். அரசாங்கத்தை நோக்கியும் அனைத்து தென்னிலங்கை அரசியல் கட்சிகளை நோக்கியும் முஸ்லீம் சிங்கள சகோதர மக்களை நோக்கியும் எனது தோழமை கரங்களை நீட்டுகின்றேன். தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமைக்கு குரல் கொடுக்கும் நாம் தென்னிலங்கை மக்களின் பொருளாதார முயற்சிக்காகவும் குரல் கொடுப்போம். நாம் இலங்கையர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் என்ற அடையாளத்தை கைவிடவோ தமிழர்களாக இருக்க வேண்டும் என்றதுக்காக இலங்கைகள் என்ற அடையாளத்தையோ நாம் கைவிட தயாராக இல்லை. இலங்கையர்களாகவும் அதே நேரத்தில் தமிழர்களாகவும் இருக்க விரும்புகின்றோம். ஓர் இன சமூகத்தின் உரிமை என்பது இன்னொரு இனத்தை பறிப்பது என்பது அர்த்தமல்ல. மாறாக சமத்துவ உரிமையே சகல இனங்களினதும் உரிய வாழ்வாகும். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, நாம் செல்லும் பயணம் வெல்லும். நன்றி.